ஹலோ மை டியர் சொந்தங்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பரான காரசாரமான ஒரு மட்டன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். இந்த மட்டன் குழம்பு சாதத்துக்கும் சரி, இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். நீங்கள் என்னோடய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கிச்சனுக்குள்ளே போகலாம். இப்போ நான் 1 கிலோ மட்டன் உப்பும் மஞ்சள் தூளும் போட்டு விருத்தியாக கழுவி வச்சுருக்கேன். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயமும் ஒரு தக்காளியும் அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கரை அடுப்பில் வச்சிடலாம். குக்கர் சூடானதுமே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எனக்கு தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணுமோ அந்த எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுமே பட்டை, கிராம்பு போட்டு அது பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் போட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கிக்கோங்க, சீக்கிரமாக வதங்கிடும். இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதுமே நாம் அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுடலாம். நான் ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது சின்ன ஸ்பூனாக இருக்குது, ஸோ நான் 4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். உங்களுக்கு அதிகமாக வேணால் அதிகமாக போட்டுக்கோங்க, கம்மியாக வேணால் கம்மியாக போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை மணம் போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 2 தக்காளியும் இதோட போட்டு வதக்கிக்கலாம். தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம்ல சின்ன வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு, அதையும் இதோட போட்டு வதக்கிக்கோங்க. இது எதனால் அரைச்சி போடுறோன்னா குழம்போட திக்னஸ் கிடைக்கும். ஸோ அதனால் நான் என்ன குழம்பு வச்சாலுமே, மட்டன், மீன், அந்த மாதிரி சிக்கன் என்ன குழம்பு வச்சாலுமே நான் கொஞ்சம் தக்காளியும் வெங்காயமும் அரைச்சி தான் போடுவேன். குழம்பு நல்லா திக்காக இருக்கும். இப்போ 2 நிமிஷம் மூடி போட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா தக்காளி நல்லா வெந்திருக்குது, நல்லா மசிஞ்சு வெந்துருச்சு. இப்போ நம்ம மசாலா போட்டுடலாம். ஒரு 2 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் கணக்கு இல்லை, உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ, எந்த அளவுக்கு நீங்கள் மட்டன் எடுத்துருக்கீங்களோ அந்த அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் மட்டன் மசாலா, 2 ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நாம் கழுவி வச்சுருக்கிற மட்டனையும் இதோடு போட்டு கிண்டி விட்டுடலாம். நம்ம போட்டுக்கிற மசாலா எல்லாமே இந்த மட்டனோட மிக்ஸ் ஆகணும், நல்லா கிண்டி விட்டுருங்க. இப்போ மட்டனுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். ஆல்ரெடி 2 டைம் நம்ம போட்டிருக்கோம் தக்காளிக்கும் வெங்காயத்துக்கும், அதை அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. அதிகமாக போட்டுறாதீங்க, கம்மியாக இருந்தால் கூட 2வது டைம் போட்டுக்கலாம். நான் குழம்பு எனக்கு கொஞ்சம் தண்ணியாக தான் வேணும். மதியத்துக்கு சாதத்துக்கும் நைட்டுக்கு இட்லிக்கும் வேணும். ஸோ நான் கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் கம்மியாக வேணும்னா, கிரேவி பதத்துக்கு வேணும்னா கம்மியாக ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம 2 கொத்து கருவேப்பிலையும் போட்டு குக்கரை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நான் ஒரு 6-7 விசில் விட்டுக்கிறேன், அது கரெக்டாக இருக்கும். விசில் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், சூப்பராக இருக்குல்ல, நல்ல மனம். விசில் வரும்போதே நல்லா மனம் வந்தது. மட்டன்னாலே மணக்கத்தான் செய்யும். நல்லா மனம் வந்திருக்கு. குழம்பு நான் எதிர்பார்த்த அளவுக்கு கரெக்டாக வந்திருக்கு. இது இன்னும் 1/2 மணி நேரம் குக்கரில் தான் இருக்கும். குக்கர் சூட்டில் இன்னும் கொஞ்சமாக குழம்பு எப்படியும் வற்றி தான் ஆகும். இந்த அளவுக்கு எனக்கு தண்ணி வேணும். இது கரெக்டாக இருக்கும் மதியத்துக்கு சாதத்துக்கும் நைட்டு இட்லிக்கும். உப்பு செக் பண்ணிடலாம். உப்பு நான் போட்டதே கரெக்டாக தான் இருக்குது, எக்ஸ்ட்ரா போட தேவையில்லை. மட்டன் குழம்பு கிரேவி மாதிரியும் வைக்கலாம், சுக்கா மாதிரியும் வைக்கலாம், இந்த மாதிரியும் வைக்கலாம். டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்கணும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இப்போ தான் புதுசாக அந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.